வாடா. இந்தா டிராக்டர் சாவி, ஒழுங்கா ஓட்டு. நம்ம புள்ளடா அது, நம்ம தான் பார்த்துக்கணும். ஊரை அவன் எதுக்கு பார்த்துக்கணும்? என்னதான் மாமச்சானா இருந்தாலும் அவங்க வேத்தாளுக தானடா. சீனி சொல்கிறவங்க மத்தியில் நம்ம கௌரவ வாழ்ந்து காட்டணும். போய் வேலையை பாரு, நான் இருக்கேன்டா. போ. குருவி ஐயா டிராக்டர் ஓட சொல்லியிருக்காருக்கா, அதான். சந்தோஷம்ப்பா. நான் வரேன்க்கா. பூவு வா. மேக்கால காட்டுல 10 ஏக்கர் நல்லா இருக்கு, நஞ்சதான், நல்ல விளைச்சல் இருக்கும். சாமிநாதன் ஐயருக்கும் அவ்வளவுதான் கொடுத்தேன். பத்தலனா கேளு, பாத்துக்கலாம். தினசரி அம்பாளுக்கு காயத்ரி மந்திரம் சொல்ற வாயால என்ன எதுவும் தப்பா பேச வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. சரி. ஏன்னா அவ பார்வையே சரியில்லை. அவ தப்பான அர்த்தத்துல பாக்குறா. நேக்கு என்னமோ பயமா இருக்குண்ணா. ஐயோ லட்சுமி, இப்படி பண்ணிட்டியாடி, இப்படி பண்ணிட்டியாடி. ஏஞ்சு இந்த மாங்காய் ஊற விட்டு கண்ணிலே காட்ட மாட்டேன்ற. எப்போ பார்த்தாலும் இந்த சின்ன வெங்காயத்தை உரிச்சு தள்ளுற. ஆமா, உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? வெங்காயம் கொடுத்தா ஊறுகாய் கேட்ப, ஊறுகாய் கொடுத்தா வெங்காயம் கேட்ப. இந்த அப்படி இதே உனக்கு போதும், தின்னு. இந்த சின்ன வெங்காயத்தை உரிச்சு கொடுத்து பூசாரியா இருந்த என்ன சம்சாரி ஆக்கி விட்டேன். இப்பவே நண்டு சின்னமா 6-7 ஆகி போச்சு. இன்னும் சின்ன வெங்காயத்தை உரிச்சு தள்ளிக்கிட்டே இருக்க. இல்லாட்டினாலும் அக்கா கொஞ்சம் குடிக்க தண்ணி கூட எடுத்துக்குறி. ஏப்பா குருவி, குருவி, பூங்குடி டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏத்தி இறங்க மாட்டேங்குதுப்பா. ஐயோ, யாராவது காப்பாத்துங்களேன். கத்தாதடா, பத்திரத்துல கம்பியில கை வச்சிட போகுது. அக்கா வந்துருக்கான்னு சொல்லி இறங்கிடும். அக்கா வந்துருக்கான்னு சொல்லுடா. அக்கா 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 வந்து அக்கா வா கீழே மெதுவாப்பா மெதுவாப்பா. இரு இரு. ஐயோ மெல்லடா, மெதுவா மெதுவா மெதுவாடா. ஐயோ செல்லம், ஏமா மேலெல்லாம் ஏறுற? ஏன்டா இவளை போட்டு இப்படி அடிக்கிறா? அது என்ன பண்ணுச்சு பாத்தியாக்கா? நம்மள மாதிரி புத்தி ஆறு இவளை கொடுத்திருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவாளடா. பாவண்டா, பாரு இங்க பாரு. உன் அடி தாங்குற புள்ளையாடா இது. இப்படி போட்டு அடிச்சிட்டியேடா. பாருடா, உன்னையே சுத்தி சுத்தி வரடா. இந்த புள்ளை அடிக்க உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? எனக்கு தெரிஞ்சா துடிச்சு போயிடுவாடா. இது நாள் வரைக்கும் அவ வேற நுனி கூட வெலை பட்டதே இல்லையாடா. வேணாண்டா குருவி, கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுடா. போடா. இங்க எதுக்குமா வந்த? உன் அம்மாக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய வம்பாயிடும் தெரியும்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணி, நான் பாத்துக்கிறேன். நான் குருவியை பத்தி பேசணும். இங்கே வரமா, படிச்சப்படிதானே நீ? ஒரு ரோசனை அறிவு இருக்காது. அன்னைக்கு நாங்கள் உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க அப்பா அம்மா என்ன பேச்சு பேசுறாங்கன்னு உனக்கு தெரியுமில்ல. இப்போ மட்டும் நீங்க வந்து தெரிஞ்சா பெரிய பிரச்சனை கிளப்பிடுவாங்க. முதங்க இது கிளம்புமா. இல்லைன்னு நான் வந்து ஒன்றும் பேசாதம்மா, பசங்க இது கிளம்பு. இருக்கிற பிரச்சனை பார்த்தா இது வேற. இங்கே வரமா, இப்படி போகாத. இப்படியே பின்னாடி குழப்பக்காம போய் விளாட விட்டு சொந்தலையா போ. நீ இங்கேருந்து போகிறத பார்த்தா ஏன் தலை வரும்.
குருவி லிங்கனை ஒரு டிராக்டர் ஓட்டிட்டு இருக்கானா. போய் பூங்குட்டியை கூட்டிட்டு வந்துரு. இதுக்கு மேலே அந்த பழம் இங்கே இருக்க வேண்டாம். பாவம் பொம்பளை பிள்ளை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்? அந்த பயலுக்கு புத்தி வரட்டும் தான் நான் அன்னைக்கு அப்படி பண்ணேன். எத்தனை வருஷமா இங்கே சர்வீஸில் இருக்கீங்க? 10 வருஷமா சார். அப்போ கோயில் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள், அது பற்றின கணக்கு விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும் சார். அப்போ நாளைக்கு என்கொயரின்னு வந்தால் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லிவிடுவீங்கல்ல? சொல்கிறேன் சார். சார், இவர் தான் நாகேந்திரன். ஓஹோ. மிஸ்டர் நாகேந்திரன், ஜியோ பாஸ் ஆன இந்த 2 வருஷத்தில் தனியார்கிட்ட இருந்த எல்லா கோயில்களும் இந்து அறநிலைத்துறைக்கு வந்துருச்சு. இன்ஃபேக்ட் டிஃபிகல்ட்டாக இருந்த கும்பகோணம் நந்தீஸ்வரர் கோயிலும் சிவசைலம் காரமடையம்மன் கோயிலும் கூட லாஸ்ட் இயரே கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஆனால் நீங்கள் மட்டும் இன்னைக்கு நாளைக்குன்னு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஸ்டேட் என்டோர்ஸ்மெண்ட் மினிஸ்ட்ரிலேருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கூட உங்ககிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால தான் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? கோயில் பேரில் இருக்கிற நிலம், நகை, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் இன்னைக்கே ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆகணும். இந்தாங்க அதுக்கான ஜியோ. எனக்கும் சந்தோஷம் தாங்க. சாமிக்கு சேவை செய்கிறது அது நாங்கள் செஞ்சா என்ன, அரசாங்கம் செஞ்சா என்ன? ஒன்றும் இல்லை, வர பங்குனி 28 கோயிலில் திருக்கல்யாணம் வச்சுருக்கேன். நீங்களும் வாங்க. முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் நானே செட்டில் பண்ணிடுறேன். ஏன்னா காப்பு கட்டின பிறகு ஈசனோட கணக்கு பார்க்கக்கூடாது இல்லை, அதான். சரி, ஃபங்க்ஷன் எப்போ முடியும்? தமிழுக்கு 28ன்னா இன்னும் 11 நாள் இருக்கு. என்னையா சாமி விஷயமா வேற இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே. சரிங்க சார். ஓகே மிஸ்டர் நாகேந்திரன், அப்போ சொல்லி அனுப்புங்க, நாங்கள் வர்றோம். எதுவும் சாப்பிடாம போறீங்க? இட்ஸ் ஓகே. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சரிங்க. இருக்கிற கோயில் நிலத்துல 10 ஏக்கரை தவிர மற்றதெல்லாம் என் பேருக்கு மாறி ஆகணும். சரிங்க. கூட வேணா கூட எங்க கழுத்து போகணுமா நான் போடுறேன், மற்றதெல்லாம் நீ எடுத்துக்க. பாட்டி எப்படி இருக்க? நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். மிச்சர் சாப்பிடுறியா? இல்ல வேணாம் பாட்டி, நீ சாப்பிடு. வீட்டுக்கு ஒரு முறை வந்திருக்க மாட்டேன். அப்படியா? இந்த பாத்துட்டு வரேன். போயிட்டு வா. அண்ணனை இவ்ளோ பிடிக்குமா? நான் யாருன்னு தெரியுமா? என்னையதான் குருவி பாத்துக்க சொல்லிட்டு போச்சு. எங்கேயோ தூரத்து உழவான். அது அப்படி போச்சு, இந்த புள்ள இப்படி வந்துச்சு. ஏமா இப்படி திடுதுப்புன்னு வந்து உட்காந்துருக்கியே, உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியுமா? தெரியும் தெரியும். இனிமே இங்க தானே முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன். நகை நட்டுலாம் எதுவும் எடுத்துட்டு வரல? இல்ல இல்ல, இது கூட எங்க பாட்டி போட்டு விட்டதுதான். இப்படி பார்த்து தான் அந்த குருவி பையன் இன்னைக்கு கோயிலுக்குள்ள வந்து அதுவும் சீலோடைச்சு திருடுற அளவுக்கு வந்துட்டான். இனியும் அவனை விட்டு வச்சா நாம எல்லாம் மீசை எடுத்துட்டு சேலையை தான் கட்டிக்கணும். தம்பி அவன் இங்கதான் இருப்பான், வாங்க தம்பி தேடுவோம். அவனை இவ்வளவு தூரம் வளர விட்டது நம்ம தப்பப்பா. எங்க போனாலும் மில்லுக்கு தான் வந்தானோ, எங்க போயிருவான்?
ஆரம்பத்திலே அவனை அடக்கி வச்சிருந்தா இந்த அளவுக்கு வருமா? அவனை என்னன்னு ஒரு முடிவு கட்டுறோம், வாங்கின போலாம். கொய்யாக்கா நில்லுப்பா. காய் எங்கேருந்து வருது? நம்ம தோப்புல விளைஞ்சதுனே சீனி கொய்யா, நல்லா இருக்கும். எவ்வளோக்கு வேணும்? ஒரு 10 ரூபாய்க்கு கொடு. சின்ன பிள்ளை சாப்பிட்றதுப்பா, நல்ல காயை பார்த்து போடு. என்ன சித்தப்பா நீ பேசுற? சாமியை சோடிக்கிறதுக்கு ஸ்ரீரங்கத்துல இருந்து 2 ஐயரை வேற வர சொல்லிட்டேன். கூட்டிட்டு போனவங்க அம்பாள் நகைப்பட்டி திறந்திருக்குன்னு ஓடி வந்து சொல்றாங்க. போய் பார்த்தா என் ஈரக்கொலையை துடிக்குது சித்தப்பா. எபார் நாகேந்திரா, அவசரப்படாத. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அவன் வரட்டும், என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட் நான் விசாரிக்கிறேன். இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? இப்போ அவன் வரட்டும். புரிய வந்துட்டானா? நாகேந்திரா இருப்பா, நான் தான் சொல்றேன்ல, அவன் முன்னாடி மாறி இல்ல, இப்ப திரும்பி ஒழுங்கா வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இருந்தாலும் நீ சொல்றேங்கிறதுக்காக கூப்பிட்டு கேட்கறேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. மவனே அடிச்சு கொல்லுங்கடா அவனை. நாகேந்திரா என்ன அடிக்கிறீங்க? என்னடா பண்ண? அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசில சாமி நகையிலே கை வச்சிட்டல்ல, எங்கடா வச்சிருக்க? சொல்லு. வேண்டாண்ணே. சொல்றா. ஏய், எங்க வச்சிருக்க? சொல்லு. ஏய், கேட்டுக்கிட்டு இருக்க. சொல்றா. எங்கடா வச்சிருக்க? நான் எடுக்கலண்ணே. எங்க வச்சிருக்க? அடிக்காதண்ணே. சொல்றா. சொல்லு. சொல்றா.